ஏப்ரல் 13, 2029 ஒரு மேசிவ் விண்கல் எர்த்துக்கிட்ட ரொம்ப க்ளோஸாக வரப்போகுது. வந்தால் என்ன நடக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் விளக்கமாக சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இதை பற்றி உங்களுக்கு நான் விளக்கமாக நான் சொல்கிறேன். என்ன இந்த ஆஸ்ட்ராய்டு? இந்த விண்கலம் சிபில்டைன் 4 அப்போபிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு நியர் எர்த் ஆஸ்ட்ராய்டு, அதாவது NEA. இதனோட சைஸ் சுமார் 340 370 மீட்டர், அதாவது ஒரு பெரிய ஸ்டேடியம் அளவுக்கு வரைக்கும் இருக்கும். இதனோட வெயிட் சுமார் 27 பில்லியன் கேஜி வரைக்கும் இருக்கும். இதை போல பெரிய ஆப்ஜெக்ட்ஸ் சூரியனை சுத்தி ஆர்பிட்ல சுத்திக்கிட்டு இருக்கும். 2029 என்ன நடக்க போகுது அப்படின்றத உங்களுக்கு ஒரு உண்மையான ஒரு விஷயத்த சொல்றேன். ஏப்ரல் 13, 2029 இந்த நாள் தான் அப்போபிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பூமிக்கு ரொம்ப பக்கத்துல வரும். இதனோட டிஸ்டன்ஸ் 31,000 கிலோமீட்டர், அதாவது ஜியோ ஸ்டேஷனரி சேட்டிலைட்ஸ் ஆர்பிட் குள்ளதான் இருக்கும். கம்பேர் பண்ணா மூணோட டிஸ்டன்ஸ் 3,84,000 கிலோமீட்டர். இதை விட 10 மடங்கு பக்கத்துல இருக்கும். நம்ம பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா தாராளமா பார்க்கலாம். சில நாடுகள்ல வெறும் கண்களாலேயே பார்க்கலாமா. இது ஒரு பிரைட் மூவிங் ஸ்டார் மாதிரி தெரியுமா. குறிப்பா யூரோப், ஆப்பிரிக்கா, சில ஏசிய பகுதிகளில் கிளியரா தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில பேருக்கு ஒரு திங்கிங் இருக்கும், பூமிக்கு இம்பாக்ட் சான்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆரம்பத்தில் சயின்டிஸ்டும் ஷாக் ஆயிட்டாங்க. 2004 டிஸ்கவர் ஆனப்போ இம்பாக்ட் ப்ராபபிலிட்டி இருந்துச்சு, அதாவது 2.7%. அதுக்கப்புறம் சயின்டிஸ்ட் ஆர்பிட் ரீகால்குலேட் பண்ணாங்க. அக்யூரேட் டேட்டா கிடைச்சதும் நாசா கன்ஃபார்ம் பண்ணுச்சு. 2029 கொலிஷன் சான்ஸ் 0 அப்படின்னு சொல்லிட்டு. கிராவிட்டி எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிராவிட்டி எஃபெக்ட் என்ன நடக்கும்னா அப்போபிஸ் ரொம்ப பக்கத்துல வரும்போது பூமியோட கிராவிட்டி அதை புல் பண்ணும். அதனால அந்த ஆர்பிட் சேஞ்ச் ஆகும், ரொட்டேஷன் கூட சேஞ்ச் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சயின்டிஸ்ட் லைவா ஸ்டடி பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீ ஹோல் அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த கீ ஹோல்னா என்னன்னா ஸ்பேஸ்ல ஒரு ஸ்மால் ரீஜன், அதாவது ஒரு கீ ஹோல் இருக்கும். அப்போபிஸ் அந்த எக்ஸாக்ட் ஸ்பாட்ல பாஸ் ஆச்சுன்னா ஃபியூச்சர்ல லைக் 2036 இல்லைன்னா அதுக்கப்புறம் இம்பாக்ட் சான்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். பட் குட் நியூஸ் என்னன்னா 2029 அது அந்த கீ ஹோல்ல போகாது. இம்பாக்ட் ஆயிருந்தா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. 300க்கும் மேற்பட்ட மீட்டர் ஆஸ்ட்ராய்ட்ஸ் இம்பாக்ட் ஆனா ஒரு பெரிய சிட்டி முழுக்க அழியும். அந்த விண்கல் சீல விழுந்துச்சுன்னா ஒரு சுனாமி மாதிரி ஏற்படலாம். இந்த ஷாக் வேவ் டேமேஜ் 100 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் இருக்கும். இதுக்கு கம்பேர் பண்ணா துகான்சிகா ஈவெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது 50 60 மீட்டர் ஆப்ஜெக்ட்ஸ் தான். ஆனா அப்போசிஸ் அதை விட பல மடங்கு பெருசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபைனலா ஒரு உண்மையை மட்டும் நான் சொல்றேன். இந்த சோஷியல் மீடியால பார்க்குற போஸ்ட் எல்லாமே எர்த்துக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாகரேட் பண்றாங்க. ஆனா ரியாலிட்டி என்னன்னா 29 100% சேஃப் தான். இது ஒரு ரேர் அண்ட் பியூட்டிஃபுல் ஸ்பேஸ் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம்.